நீங்கள் 3வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா என்னெல்லாம் பேசியிருக்காரு யாருக்காவது தெரியுதா? ரொம்ப ரொம்ப தெளிவாக டக்குன்னு தெரியுது. ஆதியாகமம் பின்பகுதியிலேருந்து 50 வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்காரு. ஆனால் எடுத்து வசனங்கள் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லியிருக்காரு. உபாகமத்துடைய புத்தகம் 18வது அதிகாரம் 15வது உபாகம புத்தகத்திலையும் எடுத்திருக்காரு. 18வது அதிகாரத்தில் அதாவது மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார்னு அதையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்தேவான் எந்த பகுதி எடுத்திருக்கிறான்னு தெரியுதா? அவரும் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இருக்காரு. 1 முதல் 3 வசனத்தை எடுத்திருக்கிறாரு. அப்புறம் உபாகமத்தினுடைய புத்தகம் 18வது அதிகாரத்தில் 15 முதல் எடுத்திருக்காரு. அப்புறம் 1 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம், அதாவது இந்த சாலமோனுடைய ஆலயத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. இவங்க எல்லாரும் ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் இருந்தும் குறிப்பிட்டு ஆமோஸ் 5வது அதிகாரம். அடுத்ததாக பார்த்தோன்னா பவுலடியார் 13வது அதிகாரத்தில் இவர் எங்கேருந்து எடுத்து பேசியிருக்கிறான்னு இப்போ தெரியுதா? 13வது இடத்துல 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 16 முதல் 16, 19 சங்கீதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 13வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா சங்கீதம் 89 சங்கீதம் 32. ஆமாம், இதே சங்கீதத்தை தான் அவர் பேதுரும் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்த சங்கீதம் 2:7 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது அப்படிங்கிறாரு. இல்லை எவ்வளோ ரொம்ப சங்கீதம் 16:10. அதுக்கு என்ன சார்? சங்கீதம் 16வது சங்கீதம் 10. அடுத்தது ஆபகூக்கு எடுத்திருக்கிறாரு. ஏசாயனுடைய புத்தகம் 55 எடுத்திருக்கிறாரு. இதெல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் எல்லாருமே எடுத்திருக்காங்க. இல்லை கிட்டத்தட்ட எல்லாருமே டச் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே. ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, அப்புறம் மூதாதையர்கள் இவங்களை குறிச்சிருங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? தாவீதை குறித்து இவங்க பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே பேசுகிறாங்க தாவீது எப்படி இருந்தார் அப்படின்னு. அது விஷயம் குறித்து அப்புறம் பேசுகிறாங்க. மோசையை குறித்து பேசியிருக்கிறாங்க. மோசையை வந்து இன்னொரு தீர்க்கதரிசி வருவார் அப்படின்னு சொல்கிறதையும் பேசியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தாவீதை குறித்து பேசியிருக்காங்க. அவருடைய அபிஷேகம் மேசியா, அவருடைய சந்ததி அப்படிங்கிறது. அப்படின்னா நீங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை பேசியிருக்கிறாங்க. அப்புறம் சங்கீதத்தில் எடுத்தோம்னா குறிப்பாக 16வது சங்கீதம் 110, 89, அதுக்கடுத்து கூட 2வது சங்கீதம். இதெல்லாம் மேசியாவுடைய சங்கீதம். சிலர் வந்து இந்த மேசியாவுடைய சங்கீதத்தை தன்னுடைய சங்கீதமாக எடுத்து போடுவாங்க. அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். மேசியாவுடைய சங்கீதம் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் அப்படின்னு உடனே ஆண்டவர் உனக்கு வீடை கட்டிட்டார் அப்படின்னா இதெல்லாம் அறியாமல் இருந்த நாட்களிலே செய்த தவறுகள். மேசியாவுடைய சங்கீதமாக தான் பார்க்கணும். அதை எடுத்து நமக்கு வந்து எனக்கு உள்ள சங்கீதம் ஆண்டவர் மூலமாக நமக்கு அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தாலும், ஆனால் இவர் சொன்னது என்ன சொல்லப்பட்டிருந்தால் அது வந்து மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இது எல்லாவற்றிலையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன நமக்கு தெரியுது? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லாருமே ஒரே ஸ்டோரியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரே கதை. இப்போ எனக்கு பெரிய கொஸ்டின் என்னென்னா, பேதுருவானவர் முதல்லேருந்து இருக்கிறாரு. ஒருவேளை ஸ்தேவான் அவங்கள்ட்ட படிச்சிருக்கலாம், அல்லது அவரும் இருந்திருக்கலாம். மற்றபடி மற்ற அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க. ஆனால் பவுலடியாருக்கு எப்படி தெரியுது இதெல்லாம்? இவ்வளோ ஸ்டோரியும் எப்படி தெரிஞ்சுங்க? அவருக்கு இவ்வளோ ஸ்டோரி அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவர் பின்னாடி சொல்லும்போது சொல்கிறாரு, இதை நான் மனுஷன்கிட்ட கற்றுக்கவும் இல்லை, பெற்றவும் இல்லை, நான் தேவனிடத்தில் டைரெக்டாக வந்துருச்சு. அந்த 3 நாள் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது இருந்தார்ல, ஆண்டவர் தமஸ்குவுக்கு போகிற வழியில் சந்திக்கும் போது ஒருவேளை அப்போ அந்த 3 நாள் ஆண்டவர் ஓரியன்ட் பண்ணியிருப்பார். இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னது ஆலயத்தில் இருக்கும்போது கர்த்தர் நேரடியாக எனக்கு தரிசனம் செஞ்சு எல்லாம் கொடுத்தாருங்கிறாரு. வேற எல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்? எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? அவர் ஒரு பரிசேயனாக இருக்காரு. அவர் பரிசேயனாக இருந்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே யூத முறைமைகள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு முன்னாடி வந்து பழைய ஏற்பாடு போல தெரியும். ஆனால் எனக்கு அந்த பழைய ஏற்பாடு தெரியும் அவருக்கு. அந்த பழைய ஏற்பாடு முந்தைய ஏற்பாட்டிலேருந்து கிறிஸ்து தான் இதில் மையமாக சொல்லப்பட்டிருக்குன்னு அவருக்கு எப்படி புரிஞ்சிச்சின்னு நான் கேட்குறேன். அவருக்கு அதுக்கப்புறம் இந்த சங்கீதங்கள்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இதெல்லாம் அவருக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. படிச்சிருக்காரு, மறுபடியும் தியாலஜி படிச்சிருக்காரு. தமஸ்குல நடந்த தமஸ்கு வழி போகிற அந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பெரிய இது. ஆமா, அதுல இருந்து அவர் பின்னாடி பார்த்திருக்காரு. அதாவது தமஸ்கு சம்பவத்தை அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன் தமஸ்கு சம்பவம் இட்ஸ் a turning point அப்படிங்க? தமஸ்குவுக்கு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த முடியாது, உபத்திரப்படுத்த முடியாத போறாரு. எருசலேமில் இருந்து இந்த நிருபத்தை பெற்றுக்கொண்டு போறாரு. சரி, போற வழியில தமஸ்கு நெருங்கியாச்சு. அந்த நேரத்தில் தான் பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அது கூட இருந்தவர்கள் யாருக்கும் தெரியல, இவருக்கு மாத்திரம் அந்த சத்தம் கேட்குது. நீங்கள் யார் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அப்போது பேர் கேட்குறாரு. ஆமாம், பேர் கேட்குறாரு. முள்ளுகளுக்கு விரோதமாக நீ இது பண்ணி துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய கண்களும் இதாகுது, குருடாகுது. ஆமாம். 3 நாட்கள் அங்கே. இல்லை, இதில் என்ன அவருடைய தியாலஜி மாறினதுக்கு என்ன? அதுக்கு முன்னால் அவர் கிறிஸ்துவ வந்து மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போதான் கிறிஸ்துவ மேசியான்னு சொல்லி அவர், ஏன்னா அவர் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னமோ சொல்கிறாங்க. எப்படி திடீர்னு அவ்வளோ ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்கிறாரு? மேசியாவா இருந்தால் அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் சபிக்கப்பட்டவங்க தான் சிலுவையில் அறையப்படணும். ஆமாம். சிலுவையில் அறையப்பட்டால் அவர் சபிக்கப்பட்டவர். ஆமாம். ஆனால் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்திருந்தா அவர் சபிக்கப்பட்டவராக இருக்க முடியாது. அப்போ மேசியா இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய தியாலஜியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப ரீஓரியன்ட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்களாம் செய்கிறது மாதிரி திரும்ப எல்லாத்தையும் ரீஓரியன்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது திரும்ப ஒரு முறை கூட மறுபடியும் திரும்ப இன்னொரு தப்பா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம். அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு ஒப்புவித்தது அப்படிங்கிறாரு இல்லை? ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அவர் சொல்கிறார் எனக்கு ஒப்புவித்தது. இதை யார்கிட்டேருந்து அவர் ஒப்புவித்ததுன்னா என்னென்னா, இது ஒழுங்கான முறையான போதனை தலைமுறையாக அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்டு அப்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு தலைமுறையாக அப்படின்னா நம்முடைய பாரம்பரியம் என்னென்னா கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலருடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பாரம்பரியத்தை நான் வந்து அப்போஸ்தலர்கிட்டையும் வாங்கியிருப்பார், மற்றவங்கள்ட்ட நான் வந்து படிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க மூலம் தெரிஞ்சிருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த எந்த மற்ற அதாவது சுவிசேஷங்களை தவிர மற்ற எந்த நிருபங்களிலும் யாருமே இந்த கர்த்தருடைய ராபோஜனம் அதில் என்ன சொன்னார் எப்படி நடந்துச்சுன்னு யாருமே எழுதலை. இவர் அங்கே கிடையாது. ஆனால் அது வந்து எனக்கு ஒப்புவிக்கப்பட்டபடியே அப்படிங்கும்போது சொல்கிறது, எனக்கு ஹேண்ட் ஓவர் டு மீ, இந்த ட்ரெடிஷன் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற. ஆக அவர் அப்போஸ்தலர்கிட்ட இந்த மாதிரி ட்ரெடிஷன் அவருக்கு கிடச்சிருக்குது. சரியான முறைமையாக எப்படி பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் நான் நல்லா பார்த்தேன்னா என்ன செய்யணும், அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார், அவர் நிறைய இடத்துல செஞ்சுருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறாரு, திரும்ப அப்போஸ்தலரோடு சேர்ந்திருக்கிறாரு, பர்னபா அவரோடு கூட இருந்திருக்கிறாரு. பிறகு 3 வருடங்கள் அவர் தர்சூஸில் இருந்திருக்கிறாரு. அதை விட எனக்கு ரொம்ப இது என்னென்னா, ஒரு 4 வருடங்கள் அவர் வந்து அந்தியோகியா சபையில் இவரோட இருந்திருக்காரு, பர்னபாவோட கூட இருந்திருக்காரு. இதை நான் என்ன சொல்லுவேன்னா, அவரும் சேர்ந்து அந்த இடத்துல படிச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் படித்திருக்கிறார். இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க படிச்சிருக்கிறார். ஆக அவர் முறைமையாக அவர் சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது எங்கே இருந்துன்னா அவர் திடீர், அதாவது இப்படி பேசிகிட்டே வருவார், திடீர் எங்கே கொண்டு போயிடுவார்னா நேராக வந்து தாவீது கொண்டு போயிடுவார். அவருடைய சென்டர் பாயிண்ட் தாவீதின் குமாரன், மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் வந்தவர். ரோமர் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் வம்சம், ஆவியானபடி அவர் தேவனுடைய சுதன் என்று நிரூபிக்கப்பட்டார். தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டது இயேசுனுடைய அவர் இருந்த காலத்திலும் கூட அவர் அப்படியே கூப்பிட்டாங்க. ஐ மீன் பர்த்தமியோ கூப்பிடும்போது தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போவே இருந்தது. இவர் தான் வந்து மேசி அப்படின்னு சொல்லி பர்த்தமியோ அப்போவே கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரிஞ்சு he probably believed it. ஆமா, அதனால தான் அவர் வந்து இன்னும் உரக்க சத்தமிட்டு அவர் கூப்பிட்டு நிறுத்தி என்ன வேணாலும் பண்ணுங்கடா நான் கூப்பிட்டு தான் அவன் I got to shout. So அந்த son of David is an understanding அப்போவே இருந்தது. இதே வந்து இந்த விஜயபவனியில் வரும்பொழுது கர்த்தர் உள்ள வரும்போது எல்லாருமே சொல்றாங்க ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு தெரியல? வேத பாரகர் பரிசேயருக்கு தெரியல. வேத பாரகர் பரிசேயருக்கு இது என்னன்னே தெரியல. இயேசு வந்து அவங்க கிட்ட இந்த தாவீதின் குமாரனை குறித்து இது பண்ணும்போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. தாவீது தன்னை ஆண்டவர் என்று அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்கும் போது நீங்க அவருடைய குமாரன் சொல்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றதும் நமக்கு, அதாவது தாவீதின் குமாரன் பொலிட்டிக்கலா அவங்க பார்த்தாலும் ஒரு ராஜாவா பார்த்தாலும் அவங்களுக்கு அதுல கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. இவங்களுக்கு கிடையாது. அது கேட்டது வந்து பரிசேயர், சதுசேயர், அப்புறம் வேதபாரகர் இவங்க தான் கேட்டாங்க. அவர்கிட்ட தான் கேட்டாரு. அவங்க வாயடைச்சு போயிட்டாங்க, சொல்ல முடியாமல் போயிட்டாங்க. இது எல்லா பகுதியிலும் நான் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக என்ன நமக்கு தெரியுது, வேதாகமத்தினுடைய நிறைவாக பூரணமாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார், அவர் தாவீதின் குமாரன். இதைத்தான் எல்லாருமே எடுத்து ஒரே இதாக பேசியிருக்காங்க. அதுக்கு பின்பதாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இயேசுவானவர் கொடுத்துருக்கிறார். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இந்த அதிகமாக இந்த பேசப்பட்ட நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே யூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து 2வது அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே பெந்தேகோஸ்தே தினத்தன்று அநேகமாக வெளியிலிருந்து வந்த இந்த டயஸ்பொரா, அதாவது சிதறி போனவர்கள், கிட்டத்தட்ட 14-15 தேசங்களிலிருந்து மொழிகளிலிருந்தும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
திரும்ப 3வது அதிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியுமாக ஆலயத்திற்கு போகிறவர்கள் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இது அவங்க எல்லாம் வர்றாங்க, எல்லாமே யூதர்கள். யூதர்களே 2 யூதர்கள், ஒன்று எபிரே யூதர்கள், அல்லது அடுத்தது ஹெலனிஸ்டிக் ஜூயிஷ் பீப்புள், அதாவது கிரேக்க கலாச்சாரத்தை உடையவர்கள். இதுக்கு அடுத்ததாக நீங்கள் 7வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா அதுவும் யூதர்கள். அந்த சினகாக்கு வந்து அந்த சினகாக் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. அது வந்து கிரேக்க மொழியில் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சிதறி போனவர்கள் கிரேக்க மொழி பேசக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கிரேக்க மொழியிலே வந்து இந்த செப்டூஜினை வச்சு அவங்க வாசிச்சிருக்கணும். செப்டூஜின்ங்கிறது 70 பேர் மொழியாக்கம் பண்ணின முந்தைய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழியாக்கம். அதுக்கடுத்தது 13வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது இங்கே பேசுகிறாரு பிசிதியோகியா லெவல் அந்தியோகியா, அதுவும் இங்கே ஜெப ஆலயத்தில் பேசுகிறார். அதுவும் யாருக்கு? நேரடியாக யூதர்களுக்கு. அங்கே வந்து புறஜாதியரும் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கணும்னா அந்த 13வது அதிகாரத்தில் புறஜாதியார் இருந்திருக்கிறாங்க. பேதுருவானவர் 10வது அதிகாரத்தில் பேசும்போது முழுக்க எல்லாருமே புறஜாதியார். முந்தைய ஏற்பாட்டை அறிந்தவர்களாக இருந்தாலும் யெகோவா தேவனை விரும்பினவர்களாக இருந்தாலும் இன்னும் முழுமையாக அவர்கள் யூத மதத்தை சேராதவர்கள், ப்ராஸ்லைட் ஆகலை. ஒரு காட் ஃபியரர், கொர்நேலியோட கதை. இப்போ அவர்கிட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாம் பற்றி ஆரம்பிக்கலை. நீங்கள் நல்லா அந்த 10வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய ஏற்பாட்டினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியும் ரொம்ப சொல்லப்படல. ஒரே ஒரு இடத்துல சொல்லுது என்ன, இவெல்லாம் வேதாகமத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்குன்னு கடைசியாக சொல்கிறார். தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல், தீர்க்கதரிசனுடைய அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே இந்த முந்தைய ஏற்பாட்டினுடைய எந்த கதையுமே கிடையாது நேரடியாக. அதே மாதிரி நீங்கள் 14வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா பவுலடியார் வந்து இந்த லிஸ்திராவில் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுவார். முன்னாடியே சுவிசேஷம் சொல்லியிருப்பார், ஒரு சின்ன பிரசங்கம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த முந்தைய ஏற்பாட்டில் முன்னாடி உள்ள நாட்களிலே கர்த்தர் பொறுமையாக இருந்தார், இப்பொழுது இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 17வது அதிகாரத்தில் அத்தேனை பட்டணத்தில் அவர் பேசும்பொழுதும் அவர் வந்து முந்தைய ஏற்பாட்டினுடைய எந்த இதையும் அவங்க குறிப்பிடவே இல்லை. முழுமையாக என்ன சொல்கிறார், இயற்கையிலேருந்து ஆரம்பிக்கிறார். நீங்கள் உங்களை இயற்கையாகவே எப்படி இருக்குது அப்படிங்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்ன, இன்றைக்கி நம்ம வந்து முடிக்க முடியாது, ஆனால் கேள்வியோடு முடிப்போம். நாம் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்க வேணும்? இப்போ நம்முடைய சபைகளிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய மத்தியிலும் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்தா போதுமா, அல்லது நம்ம வந்து ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிக்கணுமா? அதுவும் ஆபிரகாமும் ஆதியாகமத்தில் தான் இருக்குது. இல்லை, சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிக்கணும். சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிக்கணும். சிருஷ்டியிலேருந்து இப்போ நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஆரம்பிக்கிறது இயேசுலேருந்து ஆரம்பிச்சிடும். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். மற்றும் முன்னாடி உள்ள ஏற்பாட்டில் எதையுமே நம்ம சொல்கிறது கிடையாது. இயேசுவானவர் வந்தார் அப்படின்றோம். அப்படி சொன்னால் மக்கள் கேட்பாங்க, இயேசுவானவரை பற்றி எங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க, காமனாக உள்ள மக்கள்கிட்ட போய். ஆனால் என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னால் நிறைய வந்து நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியாது மக்களுக்கு அப்படின்றாங்க. சுவிசேஷன்னு சொல்லும்போது அது அதிகமாக பப்ளிக்கில் பேசப்படுகிற ஒரு காரியம்தான். இப்போது இதை வந்து நம்ம இந்த சுவிசேஷத்தினுடைய கோர் நம்ம டீச்சிங்ஸு சர்ச்சுக்கு தேவை, அது நம்ம இந்த சிருஷ்டிப்பிலிருந்து கொண்டு வரலாம். பட் when we come to ஒரு பப்ளிக் இடத்துல வரும்போது நம்ம அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொன்னால் அது ரிலேட் ஆகாது ஜெனரலி. ஸோ வி கோ ஸ்ட்ரைட் டு ஜீசஸ். ஆனால் அதாவது இயேசுவானவர் தான் இதுக்கு பதில் என்றால் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் நமக்கு முக்கியமானது. கிறிஸ்துவே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக இழந்து போனது என்ன? இவர் தான் நம்மை மீட்பார் என்றால் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எங்கே நாம் விழுந்து போனோம்? கிறிஸ்து இயேசுவானவர் வருவதற்கான நோக்கம் என்ன? கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்காரு. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதுக்கு முன்பதாக அதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தை திரும்ப தனக்குள்ளாக மீட்டுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? எனவே நம்ம எங்கே ஆரம்பிக்கணும்? எங்கே வேதாகமம் ஆரம்பிக்கிறதோ அங்கே தான் ஆரம்பிக்கணும். சுவிசேஷத்தை ஆரம்பிக்கணும்னு அங்கே தான் ஆரம்பிக்கணும். இதை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.